முத்துநகை முழுநிலவே புத்து விளக்கே கொடிமலரே. மடியில் விழுந்த பரிசாக்கும் வெண்ணம் அவனுக்கு மைண்ட் வயசை பத்தியா எல்லாரும் டெடி பியர் கீழே போட்டு தூங்குவாங்க. இந்த கூமுட்டதை மேல தூக்கி போட்டு தூங்குது. என்னத்த சொல்லன்னு தெரியல. எப்ப பாரு திங்க வேண்டியது தூங்க வேண்டியது இதே பொழப்புதே. வேலைக்கு போவோம் இல்ல 4 இடத்துக்கு போய் என்ன ஏதுன்னு கத்துக்கிட்டு வரும் ஒண்ணும் கிடையாது. கவாரே முகரை உடைச்சு போய் இப்ப எந்திரிக்கிறியா என்ன? எவடியாவ நான் தூங்க வந்தா தூங்கதான் செய்வாங்க. எவன்டா அவன் கனவை கல்லடிச்சது? போடுங்கடா பாட்ட. மடியில் விழுந்த பரிசே என் மனதில் விழுந்த கொலுசே ஊஞ்சல் மலை மேகம் அருகினில் வந்து என்னை தாளாட்டுதே பானம் பாடாத வெண்ணில ஒன்று மோகம் பாலூட்டு. என்ன மவனுக்கு கொழுப்ப பத்தியா? இலே உன்னை 2-3 நாளா கவனிக்க விட்டுப்பட்டேன். அதை இன்புட்டு கொழுப்பு உனக்கு. இந்தா வாரு எப்படி இருக்கலாம். ஐயோ சரவணா சரவணா எந்திர உங்க அப்பா பாடையில போயிட்டாரு. எந்திரா. அப்படியா? பாடையில போயிட்டானா? ரொம்ப சந்தோஷம். கொண்டு போய் சுடுகாட்டுல மண்ணடி போட்டு உட்கார வச்சு புதைச்சு விடுங்க. சோடி முடிஞ்சு வச்சு 4 நாள் பால் ஊத்துனா அந்த ஆளுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. இல்லனாலும் அப்படிக்கு இப்ப பாலவே ஊத்த போறீங்க. ஏய் இப்ப எந்திரிக்கிறியா என்ன? இப்படி எந்திரிக்கலன்னு வெச்சுக்க அம்படிதே பாத்துக்க. முத ராத்திரி நடக்காது. எந்திரி. மீனாட்சி என்னமோ சொல்லிக்கு இருந்தாப்ல இருந்துச்சு. ஐயா வலியுது தொட முகரை பாரு. உன்னை எந்திரிக்க வைக்கட்டேன்னு சொல்லிக்கிருந்தேன். இல்ல என்ன இப்படி படுத்து படுத்து தூங்கிக்க இருந்தேன்னா வீட்டில் உள்ள வேலையில யாரும் உங்க அப்பா வந்து செய்வானா? உங்க அப்பா இல்லைனாலும் அப்படி வந்து செஞ்சிருவான். இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் ஜெயிலுக்கு போயிருவான்டா. அவன் ஜெயிலுக்கு போயிட்டு போறியான். அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. அவன் தப்பு செஞ்சேன் அதனால ஜெயிலுக்கு போறியான். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. முத ராத்திரி நடக்கும் சொன்னியே அப்படியா? அப்ப என்ன வெண்ணைக்கடி நீ எதிர்க்க சொன்ன? அப்ப என்ன வெண்ணைக்கு என்னமா பேசிக்கிருந்தா? ஏதோ கேட்க மாட்டேன் நினைச்சுக்கிறியா? ஏதோ கேட்க மாட்டேன் நினைச்சுக்கிறியா? எனக்கும் கோவம் வரும்படி. நானும் மானஸ்தான் தான். நானும் ஆம்பளம். சரியா? எப்ப பத்தி உட்காந்து இருக்கா? வாடி சண்டை போட முடியும். வாடி நீங்க மட்டும் பொண்டாடி கிட்ட காட்டுவியோ? நாங்களும் புருஷன் கிட்ட காட்டுவோம். காட்டுவா? சர்க்கஸ் காட்டாத. சண்டை போடுறவன் எப்படி தெரியுமா? வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சண்டைக்கு வரணும். நீ என்ன Dress போட்டுருக்க? இது சண்டை போடுறதுக்கான Dress-ஆ? இல்ல 2024 எட்டனா இருந்தா எட்டூரு கெம்பாட்டு இருந்தா கெம்பாட்ட பாடும். நல்லா வாயாலே பேசுறடி நீ. எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு நினைச்சிருக்கியோ? இப்ப என்ன சண்டை போடுறதுக்கு இப்படி கூட சண்டை போடலாம். ஒன்னும் தப்பு கிடையாது. எப்ப இருந்தாலும் சண்டை போட்டா எல்லாம் கிழிச்சு தாறுமாறா தொங்குன்னு எனக்கு தெரியும். அதனால எல்லாமே ஃப்ரீயா இருந்து சண்டை போடுறது தப்பு. டேய் முண்டா உன் கூட சண்டை ஓடுற ஒரு நிலையில எல்லாம் இப்ப நான் ஒண்ணு வர கிடையாது. சரியா? காலையில சர்க்கஸ் காமிச்சிட்டு இருக்காம பொத்திக்கிட்டு எந்திரிச்சு வா. துணியை பூரா துவைச்சிட்டேன். வந்து மேல காய போடணும் வா. என்னடி சண்டைக்கு வரேன்னு சொல்லிக்கிறேன். இப்பதான் துணியை பூரா துவைச்சிட்டு மேல கொண்டு போய் காய போடணும்னு சொல்லிக்கிறேன். என்னடி என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ பாரு நீ என் பேச பாருடி. என் முகரையில பார்த்தா உனக்கு துணி காய போடுற மாதிரி தெரியுதா? பின்ன சாணியலி கொட்டுற மாதிரி இருக்கா? அதையும் சொல்லி புரிவேன். பேசாம வா. துணியை பூரா துவைச்சு போட்டேன். என்னால காயப்பட முடியாது. துணி துவைச்சா எனக்கு இடுப்பு வலிக்குது. என்ன அதனால என்னால காயப்பட முடியாது. நீதே வந்து காயப்படணும் வா. உன் தங்கச்சி கறிட்டு என்னால சொல்ல முடியாது. நீதே வரணும் வா. நீ எதுக்கு என் கழுத்துல தாலி கட்டின? சொல்லு எது தாலி கட்டின? சொல்லு இப்ப சண்டை போடுங்க வா. இங்க வா பக்கத்துல இங்க வாரு. தாலி கட்டுனா புருஷனா மட்டும் இருக்க கூடாது. வீட்டுக்காரனாவும் இருக்கணும். புரியுதா? இல்லனா மட்டும் எனக்கு சரியா வச்சுக்கிறியாடி நீ? புருஷங்கிறதுக்கு ஒரு மரியாதை கிடையாது இந்த வீட்டுல. என்ன தாலி கட்டின நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் புருஷனை மாமாட்டு ஒரு வார்த்தை நீ கூப்பிடல. இப்படிலாம் இருந்துச்சுன்னா வாழ்க்கை எப்படி உருப்படியா இருக்கும்? வேணா முடி டைவர்ஸ் வாங்கிக்கிறோம். முடி வாடி வாடி நிறைய கட்டடி போ. இழுத்து விட்டேன்னு வச்சுக்க குரும்பி அந்த பேர் அந்த என்ன என்ன நான் பேசக்கூட நினைச்சிருக்க. ரொம்ப தான் பேசிக்கிருக்க. என்ன துண்ணுற ஒண்ணு வேங்கலையே. வரே மீனாட்சி பத்தி தெரியாது உனக்கு. அப்புறம் நான் கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்க எனக்கு என்ன பண்ணுவேன்னு நினைக்க தெரியாது. வா வீட்ல உள்ள எல்லா வேலையும் செய்யறதுக்குதே புருஷன். என்ன நடைய கட்டு. வா ஆத்தட சொன்னா அது பண்ணனா ஆளு வாயை பொளந்துக்கிட்டு போகுது. அப்புறம் எப்பற வீட்ல உள்ள வேலை செய்ய முடியும்? யார் செய்யணும்னு நினைச்சிருக்க? ஓ தங்கச்சி சும்மாவே வீட்ல இருக்க மாட்டேங்கிறா. நீவே இருக்க வா வா நான் கூட உனக்கு உதவி செய்றேன் வா. அங்க கூட ரொமான்ஸ் பண்ணுவோம் வாடா. தம் தனனம் தன தாளம் வரும் புதுராகம் வரும் பலபாவம் வரும் மது சந்தன மல்லிகை வாசம் வரும்.
ஓ ரொமான்ஸா? சரி வா வா வாடி போவோம். இதுக்கடி தாமதிச்சுட்டு இருக்க, வாடி. பொத்திட்டு வா. வாய்மொழிந்த வார்த்தையாவும் காற்றில் போனால் நியாயமா? பாய் விரித்து பாவை பார்த்தால் காதல் இன்பம் மாயமா? வாழ் பிடித்து நின்றால் கூட நெஞ்சில் உந்தன் ஊர்வலம், போர்க்களத்தில் சாய்ந்தால் கூட ஜீவன் உன்னை சேர்ந்திடும். தேனிலவு நான் வாழ ஏன் இந்த சோதனை? வானில் சரி, துணியை காய போடு. பண்ணதை பண்ணிட்டு உட்காந்துட்டு. ஏய் ஏய் உனதாண்டி. என்னையா என்ன உன் அப்பே செத்தா போயிட்டியா? என்னமா வந்து மூளையில உட்காந்துட்டு இருக்க? என்ன செத்து போயிருந்தா கூட நிம்மதியா இருந்திருப்பேன். என்ன சரி சரி சரி, ரொம்ப யோசிக்கிறாத. இங்க என்ன பண்றாங்க அப்பானும் மகளும்? என்னடி வாய் திமிரா பேசிக்கிருக்க? வாய் திமிரா பேசுறத நிறுத்திக்கிட்டே பேசாம இருந்தே. என்ன பெத்த அப்பா கிட்ட பேசுறேங்கறத பார்த்து புரிஞ்சுக்கிட்டு பேசு. என்ன நீ முதல்ல பெத்த மகளுக்கு மரியாதை கொடுத்து பேசுறியா? எந்த அப்பனாவது பிள்ளைய வாடி போடி கூப்பிடுவானா? நீ யார் அப்பனா? ரைட். சரி சரவணா, சொன்னா சரவணா. மீனாட்சி சரவணா. மீனாட்சி டேய் முண்டா. மீனாட்சி. சரி எனக்கு தலைவலிக்குது, நீ தானே இஞ்சி டீ போடுவியாம்ல, அதனால உன் மீனாட்சிக்கு நல்லா சுக்கு ஏலக்காய் மிளகு எல்லாத்தையும் தட்டி போட்டு ஒரு இஞ்சி டீ போட்டு கொண்டு வரியா? இதை வச்சு களைச்சு போயிட்டேன். அம்புதானே ஏன் மீனாட்சிக்கு இல்லாததா? இந்த இப்பவே போயிட்டு போன வேத்துல வா. ஏய் போன வேகத்துல வரக்கூடாது. உன்னை இப்ப எதுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன்? போன வேகத்துல வரக்கூடாது. போய் மெதுவா எல்லாத்தையும் எடுத்து மெதுவா போகணும், சரியா? ஏன்னா நீ கீழே விழுந்துட்டீன்னு வச்சுக்க, பல்ட்டி அடிச்சு குண்டக்க மண்டக்க விழுந்துருவ நீ. அப்புறம் பாத்துக்க, அப்புறம் நான் இப்ப சொல்ல மாட்டேன். அதனால மெதுவா படி இறங்கி போய் அப்படி பொட்டாட்ட போகணும், சரியா? பொண்ணு மாதிரி போகணும். எப்படி பொண்ணு மாதிரி போகணும்? பொண்ணு மாதிரி அப்படி பொட்டாட்ட இறங்கி மெதுவா போய் மெதுவா பால் எடுத்து டீ எடுத்து, அதுவும் என்ன பண்ணணும்? பசும்பால்ல போடணும், சரியா? சும்மா போடக்கூடாது. பசும்பால தண்ணியே ஊத்தாம மெதுவா எல்லாமே மெதுவா செய்யணும். நீ டீ போட்டு மேலே எடுத்துட்டு வரதுக்கு 1 மணி நேரம் ஆகணும், சரியா? சரி 1 மணி நேரம் வேண்டாம், 1/2 மணி நேரம் ஆகணும். அம்பிட்டு மெதுவா நீ வரணும், சரியா? சரி நான் போன வேகத்துலலாம் வரல. நான் மெதுவா இஞ்சி டீ போட்டு கொண்டு வந்தா முதல்ல அப்படி நடக்குமா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். கண்டிப்பா நடக்கும். ஆனா போன ஸ்பீட்ல வரக்கூடாது. போய் மெதுவா நான் சொன்னதெல்லாம் செஞ்சு மெதுவா பொண்ணாட்ட வரணும், சரியா? ஆம்பளை வரைக்கும் வரக்கூடாது. அப்படிதானே? இந்தா இப்ப போன வேகத்துல வாரு. ஆனா சரவண மீனாட்சி பிஜி மோதல போட சொல்லேன். அப்பனா அது எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும். அந்த அட்மிட்ட கட் சொல்லி போட சொல்லேன். உங்க அப்பா எதுக்கு உனக்கு சாவணேண்டி பேர் வச்சாண்டு தெரியல. ஐயோ எம்மா அட்மினை போட்டு விடுமா, தொலைய பண்ணிக்கிட்டு. இந்த ஹார்ட் எல்லாம் மொய் மொயின்னு பறக்குமே, அதெல்லாம் இல்லையா? வேணா உங்க அப்பா பாடியில போடுற மாலை எடுத்து பூ பூவா இருக்கத தூவி விடுவோமா? நம்ம காதுலுக்கு நல்ல அடையாளமா இருக்கும். அதுக்கு இன்னும் நாள் இருக்குல்ல. சரி நான் வாரேன். யோ உனக்கு கொஞ்சம் கூட ஈவே இருக்குமே இல்லையாயா? இப்படி உன்னால போய் சொல்ல முடியுது வாய் கூசாம? போய் சொல்லிட்டு எதுவுமே பேசாம இப்படி வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியே, கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி உறுத்தல? எனக்கு என்ன வெண்ணைக்கு மனசாட்சி உறுத்தணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? யோ நீதானே சொன்ன, மாமாவை நீதானே குத்தி கொன்னேன்னு என்கிட்ட சொன்ன. ஆமா இப்பவும் சொல்றேன், நான் தான் குத்தி கொண்டேன். என்ன பண்ணுவேன்? நான் தாண்டி குத்தி கொண்டேன். அந்த வீட்டு சொத்துக்காக அவ அப்பனா நான் தான் குத்தி கொண்டேன். எங்க வேணாலும் போய் சொல்லு. என்ன அவன் மக சொல்லியா அவங்க நம்பல, என்னை தூக்கி கொண்டு உள்ள வச்சாங்களே, அவங்களால ஏதாவது பண்ண முடிஞ்சுச்சா? நீ மாத்திரம் நீங்க நம்ம நம்பிடுவீங்களா? ஆதாரம் வேணும்படி, சரியான ஆதாரம் வேணும். எவனுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. என்ன ஆதாரம் இருந்தா என்ன கொண்டு போய் உள்ள வைக்க சொல்லு. எந்த ஆதாரம் வேணுமோ ஒருத்தனை வந்து எதையும் கொடுக்க முடியாது. ஆமாயா உனக்கு அம்பிட்டு தைரியம். அதே ஆனா கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் எப்படி சொல்றது, ஒரு மனிதாபிமானமே இல்லையா? என்ன தைரியம் இருந்தா கேவலம் சொத்துக்கு ஒரு உயிரை பலி வாங்கியிருக்க. யோ எப்படி நீ எல்லாம் இப்படி இருக்க? எப்படி உன்னை அப்பதா பெத்தச்சனே எனக்கு தெரியலையா? சும்மா நிறுத்திடி. வாய்க்கு அந்த மாதிரி பேசிக்கிருக்க என்ன?
இங்க பாரு, என்ன பொறுத்தளவு எனக்கு பெத்த புள்ளையா அதெல்லாம் எனக்கு எதுவுமே பெருசு கிடையாது. எனக்கு தேவை சொத்து. அதே சொத்து சொத்துன்னு என் மனசுக்குள்ள சின்ன வயசுல இருந்து விஷத்தை உருவாக்கி வச்சு இன்னைக்கு என் வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நிக்கிறேன். நான் ஆசைப்பட்டவங்க கூட என்னால வாழவே முடியல. நிம்மதியான வாழ்க்கை இல்லாம இங்க வந்து வாழ வெட்டி உட்கார்ந்துருக்கேன். எல்லாம் என் தலை எழுத்தியா? உன் பேச்ச கேட்ட பத்தியா என் புத்திய செருப்பாலே அடிக்கணும். அன்னைக்கே எனக்கு உரைக்காம போயிருச்சே. பொம்பளை பிள்ளைகளுக்கும் தங்களோட கல்யாண வாழ்க்கையில ஒவ்வொரு கனவு இருக்கும். எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு. என் மாமா மேல எம்பிட்டு பாசம் வச்சிருந்தேன் தெரியுமா? ஆனா இப்ப என் மாமா என்னை பார்த்தாலே வெறுப்பாகுது. என்ன பிடிக்கலங்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானையா? என் வாழ்க்கையை நாசமாக்கிட்ட இப்ப அவ வாழ்க்கையை நாசமாகணும்னு நீ பாக்குறியா? சீ நிறுத்து. இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், நீ அவன் கூட வாழணும், அவங்க வீட்டுக்கு போகணும், நீ சந்தோஷமா வாழணும் அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. என்ன பொறுத்தளவு எனக்கு பொண்டாட்டியும் தேவையில்ல, ஆத்தாலும் தேவையில்ல, பிள்ளையும் தேவையில்ல, எனக்கு எதுவுமே தேவையில்ல. எனக்கு தேவை சொத்து. அந்த பெரிய வீட்டு சொத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதுக்காகவே உன்னை பகட கையை நான் பயன்படுத்துறேன். அதுக்காக உன் வாழ்க்கை இப்படி போகணும்ல நான் எதுவுமே நினைக்கல. உன் வாழ்க்கை நல்லா இருந்தா என்ன, நாசமா போனா என்ன? இப்ப இந்த அண்ணன் ஒருத்தன் கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்திருக்காளே, அவளை ஏமாத்துறோம். அவளை என்ன வாய் அடிச்சுக்கிருக்கா? வர்ற கோபத்துக்கு எல்லாத்தையும் கட்டி சாய்க்கணும் நினைச்சுக்கிருக்கேன். அதே வந்திருக்காளே மருமகன் ஒருத்தி உள்ள கூட்டிட்டு வந்து வச்சிருக்கானே, அவளை என்ன அவளை என்ன பொம்பளை நான் கேட்கிறேன். அவளை கூட விட்டுதலே, அவ வேத்தாளே. நீ யாருடி? நீ எனக்கு மக தானே. கொஞ்சமாவது அப்பங்கிற மரியாதை கொடுத்து பேசி, அவேங்கிற கொஞ்சம் கூட ஒரு பட்டு பகடு மரியாதை எதுவுமே கொடுக்கணும்ல உங்களுக்கு எந்த ஒரு எண்ணமே இல்லையா? இம்படு தூரம் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு என்னையா மரியாதை? அப்பான்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன தெரியுமாயா உனக்குலாம்? முதல்ல அர்த்தம் தெரிஞ்சிருந்தா அப்பலாம் பேச மாட்டேன். எந்த பெத்த தகப்பனாது தான் புள்ள வாழ்க்கை நாசமா போன்னு சொல்வானா? நீ சொல்ற அப்ப நீ எனக்கு அப்பனா? நான் மட்டும் என்ன அன்னைக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும்? எம்புட்டு தைரியம் இருந்திருந்தா கொஞ்சம் கூட மனசுக்குள்ள ஈரம் இல்லாம அந்த மனசுல குத்தி கொண்டு இன்னைக்கு அந்த குடும்பமே எனக்கு என்ன நாடி எத்து போய் கிடக்குது. யார் எதுவும் கேட்க முடியாம இப்ப என் வாழ்க்கையை நீ அழிச்சு விட்ட. என் புருஷன் கால்ல விழுந்து கதற என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. என் வாழ்க்கை இப்படியே தான் போக மாட்டேன்னு தெரியல. எனக்கு கூட எம்புட்டு ஆசை இருந்துச்சு தெரியுமா? எம்புட்டு கனவு வச்சிருந்தேன் தெரியுமா? என் புருஷன் கூட அப்படி வரணும் இப்படி வரணும். எல்லா பொம்பளை பிள்ளையோட கனவே இதுதாயா. நானும் அப்படித்தாயா இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னால எதையுமே பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி விட்டு இல்ல. இது எல்லாத்துக்கும் நீதாயா காரணம். உன்னை சும்மாவே விட மாட்டேன். என்ன சும்மா விட மாட்டேன்? இங்க பாரு, இப்ப சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். அன்னைக்கு சொன்னேன்ல, இப்ப மறுபடியும் சொல்றேன். எந்த பொம்பட்ட வேலை போய் சொல்லி எவன் தூக்கி போறான்னு பாக்குறேன். இங்க பாரு, இந்த கையாலதே அவனை 3 தடவை கத்தியால குத்தி அவன் துணு துணிச்சுச்சாக நான் தே காரணம். நான் தே குத்தி கொண்டேன். என்ன பண்ணுவ? இது எங்க வேலை போய் சொல்லு. என்ன எவனும் நம்ப மாட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு எல்லாம். அதாவது செய்யாத தப்ப ஒருத்தன் போய் உண்மையா ஒத்துக்கிட்டவங்கள ஒத்துக்க மாட்டாங்க. நான் தப்பு செஞ்சேன் இப்படி தெளிவா சொல்றேன்ல, போய் சொல்லிக்க. எனக்கு எதை பத்தி கவலை இல்ல. ஏன் நான் பேசுறத கூட வீடியோ எடுத்து கூட போய் காமி. யாரு வேணாம்னு சொன்னா அப்ப கூட அங்கேயும் வந்து சொல்லுவேன், நீ வீடியோ எடிட் பண்ணி போட்டிருக்கேன்னு சொல்லுவேன். எனக்கு எதை பத்தி கவலை இல்லடி, போய் சொல்லிக்க போ. ஆனா எனக்கு தேவை அந்த பெரிய வீட்டு சொத்து தான். ஒரு பலன் அந்த வீட்டுக்காக இன்னும் எத்தனை வேணாலும் கொண்டுவேன். எனக்கு எதுவுமே தேவையில்லை. எனக்கு தேவை சொத்துவே. சொத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆமாயா, கொலகார குடும்பம் தானே பேர் வாங்கி வச்சிருக்க. உனக்காக சொல்லியா கொடுக்கணும் கொலை பண்றதுக்கு? உன் பேச்ச கேட்டு என் வாழ்க்கையை நாசமாக்கி இப்படி நடு தெருவுல வந்து நிக்கிறேன்னு இது எல்லாத்துக்கும் நீதாயா காரணம். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பெத்தவங்க கரெக்டா இருக்க அந்த பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு பெத்தவனும் சரியில்லை பெத்தவனும் சரியில்லை. அதனாலதான் என் வாழ்க்கை எப்படி போச்சு. எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை அந்த ஆண்டவன் எனக்கு கொடுத்தா. அந்த வாழ்க்கையை இப்படி தட்டி தத்தளிச்சுட்டு நடு தெருவுல நிக்கிறேனே. எனக்கு யாருமே ஒரு நியாயம் வாங்கி தர மாட்டாங்களா? ஐயோ, உன்னை சும்மாவே விட மாட்டேயா. கண்டிப்பா நான் சொல்லுவேன். உன்னை சொல்லி தண்டனை வாங்கி தரல. என் பேர் அருந்ததில உனக்கு புள்ள இல்லையா? எல்லாரும் சொன்னாங்களே, நான் கேட்கலையே. நான் கேட்டிருந்தா நான் உருப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பேனே. இப்படியே வாழ்க்கை போயிருந்துக்காது. உன் பேச்ச கேட்டதே வாழ்க்கை போச்சு. இப்ப என் புருஷன் கூட சேர முடியாம ஒவ்வொரு நாளும் துடிக்கிறேன். என் புருஷன் என் மேல வெறுப்ப மட்டும்தாயா காட்டுறாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. ஐயோ, உனக்கு என்னையா பாவம் பண்ண? எதுக்கு எனக்கே தெரியாம டைவர்ஸ் வாங்கி கொடுத்த? ஏன்னா என் வாழ்க்கையை சீரழிச்சது உனக்கு பத்தலையா? எதுக்கு என் டைவர்ஸ் வாங்கி கொடுத்த? ஐயோ, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டே. உனக்கு நல்ல சாவே வர நீ ஏன் வாயில இருந்து சொல்ற? எனக்கு நல்ல சாவும் வர வேணாம், கெட்ட சாவும் வர வேணாம். எனக்கு தேவை சொத்து. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன் உன்னை கூட பண்ணுவேன். செய்வையா? நீ எல்லாமே செய்வ. ஏன் எதுக்கு என்னை உயிரோட வச்சிருக்க? நீ குத்தி கொல்லு. நரக வாழ்க்கை வாழ்ந்துக்கிறீங்க. இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் செத்தே போயிடலாம். அதுக்கு நானா சாவறதுக்கு உன் கையால செத்து போனேங்கிற ஒரு சந்தோஷமாவது கிடைக்கும். குத்தி கொன்றியா? சீ நிறுத்து. இந்த குரலுக்கு அந்த நாடகம் எதுவும் எனக்கு தேவையில்ல. என்ன
இங்க பாரு, உன் வாழ்க்கை என்னடா போயிட்டு போதே, உன் புருஷங்காரி என்னமா பண்ணிட்டு போறியா, உன் அத்தைக்காரி என்னமா பண்ணிட்டு போறாருங்க. எனக்கு சொத்துக்காகவே அவங்க வீட்டுல அவங்க அப்பனவே நான் கொண்டேன். என்ன, அவங்க அப்பனை கொண்டது மட்டும் கிடையாது, இன்னும் யார வேணும்னாலும் நான் கொண்டுவேன். ஆனா எனக்கு அந்த பெரிய வீட்டு சொத்து வேணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். என்ன, சொத்தை விட பெத்த புள்ள பொண்டாட்டி எதுவும் தேவை கிடையாது. என்ன, இதுதான் எனக்கு முக்கியம். எங்க வேணாலும் போய் சொல்லிடி, எனக்கு கவலையே இல்லடி. என்ன, எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் நிக்கிறேன். என்னால எந்த கும்பலாலும் எதுவும் செய்ய முடியாது. இப்ப கூட்டு போனாங்கல்ல விசாரிக்கிற பேர்ல, என்ன ஏதாவது செய்ய முடிஞ்சா அம்படுதே போலீஸ்காரங்க. என்ன, எதுவும் பண்ண முடியாது. நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சுதே இருக்கேன். எவன் வேணாலும் கூட்டிட்டு வா, என்ன வேணாலும் நீ செஞ்சுக்க. ஆனா நான் தான் கொண்டு நீ நிரூபிச்சு பாத்துறேன். இங்க பாரியா, என்ன பத்தி உனக்கு தெரியாது. எந்த அளவுக்கு ஓ ரத்தம் ஓடிக்கிருக்கு, அதே மாதிரி என் புருஷ ரத்தமும் எனக்குள்ள தான் ஓடிக்கிருக்கு. என்ன, அந்த குடும்ப ரத்தமும் எனக்குள்ள தான் ஓடிக்கிருக்கு. இங்க பாரு, நீ சும்மாவே விட மாட்டேன் நானு. நீ என்ன நினைச்சுக்கிருக்க? கண்டிப்பா அந்த வீட்டு சொத்தை உனக்கு நான் விட்டே கொடுக்க விட மாட்டேயா? இத்தனை நாளா உன் பேச்சை கேட்டு அந்த வீட்டு சொத்தை அவங்களுக்கு விட்டு தர மாட்டேன்னு அவங்க கிட்ட சண்டை போட்டு கிடந்தேன்ல. இப்ப சொல்றேன், இப்ப நல்லா சொல்றேன், கால்ல வாங்கிக்க. என்ன, அந்த வீட்டு சொத்தை உனக்கு கண்டிப்பா கிடைக்க விட மாட்டேன். அதுக்காக என் உயிர் போனாலும் சரி. என்ன, இந்த அளவுக்கு கேவலமான ஒருத்தனுக்கு எதுக்கு சொத்தை விட்டு தரணும்? பாத்துருவோம் முடியாதையும் பாத்துருவோம். என்னதே நடக்குதுன்னு பாக்குறேன். நீ வாழ கட்டியது அந்த வீட்டுல கிடப்ப. கடைசி வரைக்கும் உன் புருஷன் எப்படி உன்னை ஏத்துக்கிறான்னு பாக்குறேன். அவனையும் கொண்டு போடுவேன். ஆமா, நான் பேய் தாண்டி, பேய் தான். என்ன செய்வ நீ? வாரே, என்ன வேணாலும் செஞ்சுக்க. எதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். என்ன, முடிஞ்சதை பாத்துக்க. நான் வரேன். இப்போ எதுக்கு அழுதுக்கு இருக்க? இங்கே வாரு, நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் நல்லவளாகவே இருந்துட்டு போட்டு கெட்டவளாகவே இருந்துட்டு போட்டோம். உன்னோட புத்திக்கு எப்படி நினைக்கிறே அப்படியே நினச்சிட்டு போ. இங்கே வாரு, ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. பொம்பளை பிள்ளைக்கு வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு தடவை தான் பொம்பளை பிள்ளைக்கு வாழ்க்கை. ஆம்பளை பையனுக்கு எத்தனை வேணாலும் வாழ்க்கை வச்சுக்கிடுவாங்க. ஆனால் பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்படி கிடையாது. அதுவும் உனக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கை ஒரு பொக்கிசமான வாழ்க்கை. அதை தவற விட்டது உன் கையில். என்ன, அதுக்கு தப்பு ஒன்றும் நான் சொல்ல மாட்டேன். எல்லாத்துக்கும் உன் அப்பனே காரணம். என்ன, உன் புருஷன் உன்னை வெறுத்துட்டா அதோட உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? கிடையவே கிடையாது. ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி நினைக்கவே கூடாது. அதாவது அவன் உன் மேல அன்பு வச்சிருந்த போது நீ எப்படி அலட்சியம் செஞ்சியோ, இப்போ அதை அவன் செஞ்சுக்கிருக்கான். அவ்வளோதான். அதாவது அவன் பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல உன் புருஷங்காரன் செய்யலை. என்ன, அவனுக்கு மனசுக்குள்ள வருத்தம் இருக்கு. அந்த வருத்தத்தை எப்படி காட்டுறது தெரியாம உன் மேல வெறுப்பா காமிச்சுக்கிருக்கான். இதுக்கெல்லாம் ஒரே வழி, நீ அவன் மனசுல திரும்பவும் இடம் முடிக்கணும். இங்க பாரு, உன் அப்பனே மல்லிகாவோட அப்பாவை கொண்டிருக்காருங்கிறது தெளிவா எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன, நீ உன் அப்பனை பேசினதை நான் கேட்டுட்டேன். உங்க குடும்பமே ஊத்துப்பிட்டு தெரியறவங்க தானே நல்லா தெளிவா காட்டுறீங்க. இப்ப மறுபடியும் உன் அப்பன் பேசினான்ல, போன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்கு வரவே இல்லை. என்ன, இதுதான் ஊத்துப்பிட்டு தெரியுதுங்கிறது. உன் அப்பன் ஊத்துப்பிட்டு திரும்ப உண்மையை சொல்லிக்கிறீங்க. திரும்ப ஒரு விவரமானவளா இருந்திருந்தா அதை நீ செஞ்சிருந்திருக்கலாம். படிச்சவ தானே, படிச்சிருக்கீல, அப்படி செஞ்சிருக்கணுமா இல்லையா? சொன்ன வாத்தியா ஒரு வார்த்தை, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஆத்தா அப்பன் சரியா இருந்தா பொம்பளை பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கும்டே. உண்மையே, உன் ஆத்தாலும் சரி, உன் ஆத்தா இருக்காளே ஆத்தா, இந்த மாதிரி ஒரு பொம்பளை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. என்ன, பணம் சொத்துரு வாயை பொழந்துக்கிட்டு அவ ஒரு சைடு தெரியுறா, உன் அப்பன் அதுக்கு மேல. இப்படி ஒரு குடும்பத்துக்கு நடுவில் நீயும் மாட்டிக்கிட்ட. அதாவது தப்பு உன் மேல கிடையாது. இடப்பட்ட காலத்துல உன் அப்பன் உன் புத்தியை மாத்தி வச்ச காரணம் இப்படி மாறி போன. அதுக்கு உன்னை எந்த ஒரு தப்புமே சொல்ல முடியாது. அதை விட்டு அதை அப்படியே முடிஞ்சு போச்சு. இப்போ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி உன் புருஷன் காலில் விழுந்து உன் புருஷன் உன்னை ஏத்துக்கல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. உன் வழி என்னன்னு எனக்கு புரியும். ஏன்னா நானும் ஒரு பொண்ணு தான், எனக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. என்ன, உன் அண்ணன் தாலி கட்டிருக்கு. என்னன்னே உன் அண்ணன் அப்படி இப்படி பேசினாலும் உன் அண்ணன் மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்கு. ஏன்னா அவன் எனக்கு தாலி கட்டியிருக்கான், அவன் எனக்கு புருஷன். ஒரு அன்பு பாசத்துக்கு ஏங்குற உள்ளத்தோட வழி என்னன்னு எனக்கு புரியும். சரியா? அதுக்காகவே உங்ககிட்ட சொல்றேன், இதுதான் உன் வாழ்க்கைக்கு நான் கொடுக்குற ஆதாரம். இந்த ஆதாரத்தை கொண்டு போய் நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்க. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை உன் கையில. அப்படித்தான் நான் சொல்றேன். உன் புருஷன் கொண்டு போய் பேர்ல யார்ட்ட கொண்டு போய் கொடுப்பியா அது எனக்கு தேவை கிடையாது. ஆனா கண்டிப்பா உன் அப்பன் ஜெயிலுக்கு போயே ஆகணும். இல்லாட்டி வச்சுக்க, நான் கத்தி எடுத்து குத்தால குத்தி விடுவேன். அன்பு மட்டும் உண்மையானதா இருந்துச்சுன்னு வச்சுக்க, எந்த கொம்பனால எதுவும் செய்ய முடியாது. இப்ப டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்களே உன் அப்பனும் உன் கூட பிறந்தவன, அவங்க மனுஷங்களா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். விட்டு அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க. இங்க வரு, ஒண்ணு இல்ல 1000 டைவர்ஸ் பத்திரம் வந்தாலும் சரி, அன்பு நினைச்சு நின்றுச்சுன்னு வச்சுக்க, டைவர்ஸ் பத்திரம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணு கிடையாது. இப்ப எத்தனை பேர் டைவர்ஸ் வாங்குறாங்க? ஒரு 5 நிமிஷம் மனசு விட்டு 2 பேர்த்தையும் பேச சொல்லு,
புரிஞ்சுக்கோ. முதல்ல உன் வாழ்க்கைக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் செஞ்சுட்டேன். இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை தேடி வாழ்றது உன் கையில தான் இருக்கு. ஏன்னா இது தப்பு உன் மேல இல்லைங்கிறத நான் உணர்ந்தனால, இந்த வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்ல என்ன புரிஞ்சுக்கிட்டேன், என்ன நடந்திருக்குங்கிறத நான் தெளிவா உணர்ந்தனாலதான் உனக்கு இந்த உதவி நான் செஞ்சிருக்கேன். இந்த உதவிக்கு நீ எனக்காக நீ எதுவுமே செய்ய வேண்டாம். நீ உன் புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ந்தா போதும், அது போதும் எனக்கு. ஏன்னா நீ இந்த வீட்டுல பாடாப்பட்டு கஷ்டப்படுற என்ன கொடுமைன்னு எனக்கு தான் தெரியும். நைட்டு பகலும் அழுதுட்டே இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். என்ன எல்லாத்தையும் நான் பார்க்கத்தையும் செய்யறேன். இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் உனக்காக இந்த உதவி நான் செய்யறேன். நீ எனக்காக எந்த கைமாறி நீ செய்ய வேணாம். உன் அப்பையும் ஜெயிலுக்கு போகணும், அப்படித்தான். நீ எனக்கு செய்ய வேண்டிய கைமாறினா உன் புருஷன் கூட நீ சேர்ந்து வாழ, இல்ல உன் அப்பா ஜெயிலுக்கு போகணும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தே ஆகணும். எனக்கு எது நடந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். என்ன ஆனா நீ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்ந்தா சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்திட்டாலே எனக்கு போதும். என்ன நான் இன்ன வரைக்கும் எதுக்கு திரும்ப ஒன்ன கூட சேர்ந்து வாழாம இருக்கேன்? எதுக்கு அவனை என் பக்கத்துல நெருங்கி விடாம இருக்கேன்? யாராவது ஏதாவது யோசிச்சலா? நான் ஒன்னும் எதையும் காரணம் இல்லாமல செய்யல. என்ன இந்த விஷயத்தை பொறுத்தளவுல எந்த ஒரு பொம்பளை பிள்ளையுமே காரணம் இல்லாம எதையுமே செய்ய மாட்டா. நானும் அதைத்தான் சொல்றேன். வாழா வெட்டி அந்த வீட்டுல உட்காந்துக்கு இருக்க உன்னை வச்சுட்டு நான் சேர்ந்து வாழ்ந்தேன்னு வச்சுக்க, அது நானே எனக்கு செய்யற கேவலமான ஒரு செயல். அதை நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன். நீ உன் புருஷன் கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீ மறுபடியும் நீ நினைச்ச மாதிரி ஒரு பழைய காதலோட நீ வாழணும்னு நினைச்சிண்டா நான் சொல்றதை நீ செய். அதுக்காக மட்டும்தான் இன்ன வரைக்கும் நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழாம இருக்கேன். பாத்தா சரி இல்ல, அதுக்காக என்ன பண்ண சொல்ற? அவங்க அப்படி இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, நம்ம வாழ்க்கையை நம்மதே பாத்துக்கறணும். கல்யாணமான ஒரு புள்ளைக்கு தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்க. என்ன கல்யாணம் நீ பண்ணி போயிட்டோம்னு வச்சுக்க, நம்ம வாழ்க்கை தனித்துவம் ஆயிரும். அப்புறம் பெத்தவங்க கிட்ட போய் நிக்கலாம், வேணான்னு சொல்லல. எந்த விஷயத்துக்கு போய் நிக்கணுமோ அந்த விஷயத்தை நிக்கணும். தொட்டதுக்கெல்லாம் பெத்தவங்க கிட்ட போய் இப்ப நீ வந்து பாத்தியா எனக்கு என் பெத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தில்ல, இப்ப யார் அனாதையா நிக்கிறது? ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். என்ன கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் யோசிச்சுதான் செய்யணும். ஏன்னா ஒரு தடவை நீ செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்க தப்பு, அது தப்புனே. அது யாருனாலும் என்ன பண்ணாலும் மாத்த முடியாது. இப்ப நீ செஞ்சிருக்க தப்பு அப்படித்தான் இருக்கு. அதனாலதான் உன் வாழ்க்கை நிற்கதியா நிக்குது. இதுக்கு மேல நீ நல்ல முடிவெடுக்கிறது உங்க கையில இருக்கு. புடி போன புடி. அப்பன் பேசுனதும் அப்பன் கிட்ட நீ கேட்ட கேள்விக்கு அவன் பதில் சொன்னது எல்லாம் தெள்ள தெளிவா வீடியோல அப்படியே கரெக்டா ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுப்பியா, உன் புருஷன்ட்ட கொடுப்பியா, யார்கிட்ட கொடுப்பியோ தெரியாது. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் அப்பா நீங்க கூட்டிட்டு போகணும். இல்லனா அடுத்த நிமிஷமே நான் போலீஸ் ஸ்டேஷன் வருவேன். புடி போன. என் காலெல்லாம் ஒன்றும் விழுக வேணாமத்தா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீ என் காலில் விழுந்தா நீ அவ்வளோ பெரிய ஆளால எனக்கு நீ நிரூபிக்கணும்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீ இந்த ஒரு விஷயத்தால உன் புருஷன் கூட சேர்ந்து வாழ்ந்தா போதும், வேற எதுவும் நான் உங்ககிட்ட கேட்க போறதில்ல. என்ன அதை மட்டும் சரியா செய்யு. இப்போ ரொம்ப ரொம்ப நேரம் ஆகிருக்கு. நீ போய் முதல்ல போய் இதை கொண்டு போய் உன் புருஷன்ட்ட கொடுப்பியா இல்லை போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுப்பியா, யார்கிட்ட கொண்டு போய் கொடுப்பியா முதல்ல கொடுத்து உன் அப்பனை கூட்டிட்டு போக சொல்லு. அதுக்கப்புறம் வாரதான் நான் பாத்துக்கிறேன். இது ஒண்ணு போதும் அத்தாச்சி, மீதியை நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் வாரேன் அத்தாச்சி. போ. என்னம்மா தாமரை மூஞ்சி ஒரு போக்கால இருக்கு? என்னம்மா இப்படி கேக்குறியா? எப்பயும் போல தான இருக்கே. இல்லையே, தாமரைட்ட எப்போதுமே ஒரு கலகலன்னு இருக்கும். அந்த கலகலப்பு இல்ல. என்னன்னு சொல்லுங்க. ஏன் இந்த மருந்து வராம இருக்குறதா? அப்பலாம் கிடையாது. அவர் வந்தானே வரலன்னு எனக்கு என்ன? பேசாம வராம இருக்கிறதே நல்லது. வந்தாருன்னு நை நைட்டுக்கு இருப்பாரு. வராம இருக்கட்டும் அவரு. அதே மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்குல. சரி சரி. அப்புறம் அது ஒண்ணு கிடையாது. நான் ஒண்ணு மாமா பத்தியா நினைக்கல. அவர் ஒரு வேலையை பார்க்கட்டும். பொறுப்பானவரா இருந்தா டைமுக்கு வந்திருக்கணும்ல. அவரே வரல இல்ல. சரி அவரை பத்தி பேசாதீங்க. அவரை பத்தி எதுக்கு பேசிக்கிறீங்க? அவளை விடுங்க. அவரை ஃபர்ஸ்ட் விடுங்க. அட ஏலமா இந்த உலர் உலகிக்கு இருக்கு. ஒண்ணு ஜாரி இல்லையே. இப்படிலாம் உலராதே. நேரம் ஆயி போச்சு. இன்னும் புருஷனை காணா அப்படிங்கிற ஒரு இதுதே. அவருக்காக ஒண்ணு உலரல. இது எங்க சரி அத்தாச்சி ஒண்ணு இல்ல அத்தாச்சி. நீங்க கீழே உருவுங்க அத்தாச்சி. அடடே வாங்க மேடம், நல்லா இருக்கீங்களா? வாங்கப்பா. வாத்தாரிவு வாப்பா, நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம் மகாக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? அப்புறம் குழந்தை என்ன சொல்லுது? ஏண்டி வாயாடி, என்ன சொல்லாம கொள்ளாம? என்ன சொல்லாம கொள்ளாம? இல்ல ஒண்ணு இல்ல, ஒரு நிமிஷத்துக்கு மாமா விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டீல. இப்ப என்ன ஆத்த வீட்டுல வந்து உட்காந்துக்கிருக்க? உன் மாமா என்ன மணி பார்க்காம வராம இருக்காங்க? அதனால வரத்தையும் செய்யறாங்க. அவங்களுக்கு என்ன இன்னைக்கு வரல, இன்னைக்கு வரலன்னு நான்
பத்தியா அண்ணன் கூப்பிடுறத எப்படி கூப்பிட்டு கிடந்தீங்க எல்லாம் அண்ணன் என்னங்கிறீங்க மல்லியா வீட்டுக்கு போனா அங்கேயே அப்படித்தேன் மல்லியா வீட்டுக்கு போனீங்களா என்ன திடீர்னு வந்திருக்கீங்க ஒண்ணு இல்ல ஒரு சோழி அப்படியே வந்தமா அதே உன்னையும் பாத்ரூம் போலாம்னு வந்தோம் அப்படியா என்ன சோழி ஒண்ணுமில்லக்கா பங்காளி ஒருத்தர் மக வயசுக்கு வந்துருச்சு சடங்கு வச்சாங்க அதே மொய் வச்சுட்டு போலாம்னு வந்தோம் அப்படியா ஆமா அங்கிட்டு ஒரு பிள்ளை வயசுக்கு வந்து கொஞ்சம் நான் எது பொங்க பங்காளி விட்டாளுங்களா நம்மளுக்கு என்னப்பா தெரியும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க என்ன நீங்க அம்மா வீட்டுக்கு போகாம இவ மட்டும் அம்மா வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கா இது என்ன நியாயம் எங்க கூப்பிடுங்க உங்க மாமியாரை நான் கேக்குறேன் ஆத்தா சும்மா இருத்தா சும்மா இரு நல்லா இருப்ப நீ எதுவும் கேட்க வேண்டாம் எனக்கு இங்க இருக்கதே பிடிச்சிருக்காத இங்க வந்து உட்கார்ந்துக்கிறேன் என்னடா வாய் நல்லா துடுக்காத்தே பேசிக்கிட்டாப்ல இருக்கு என்னடா சந்தோஷ் பொண்டாட்டிக்கு நல்லா காத்து கொடுத்துட்டு போல இல்ல நான் மட்டும் அவளுக்கு பேசவா தெரியாது நீ வேற சாப்பாடு ஆக்குறேன்றதுல இருந்து என்னைய போட்டு சாவடிச்சுக்கிருக்கா அப்புறம் என்ன தாமரை மருத காணா நீ மட்டும் உட்காந்துக்கு இருக்க எப்படி மருது இல்லாம இருக்க முடியுது உன்னால இருக்க முடியாது சும்மா நாள் வம்பளுக்கு இருப்பேன் கேள்விப்பட்டேன் என்னடா பண்ண சொல்றே நீ ஒரு மாதிரி வேற பாத்தே இருக்கு ஆனா எல்லா நேரமும் கூட நேர புருஷன் வர முடியுமா பரவாயில்ல அவங்க சோடி பார்த்துட்டு அவங்க பேசாம இருக்காங்கல்ல நாங்க அப்படி தான் பேசாம இருப்போம் நாங்க என்ன வண்டிக்கு பேசணும் ஓஹோ சரி அப்புறம் அடடே வாங்க வாங்க என்னடா புதுசா நம்ம வீட்டு சைடு வந்திருக்க ஒண்ணுமில்லடா சும்மா தாண்டா வந்தேன் என்ன உன் பொண்டாட்டிக்கு உன்னை விட்டு இருந்துட முடியுமாமா இருந்துருவாங்களாம்ல அப்படியா வாயிலே வட சொல்ற ஆளுகிட்ட எல்லாம் என்னடா பேசிக்கிருக்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சரி அதெல்லாம் இருந்துட்டு போட்டீங்கன்னா வந்து நின்னுக்கிருக்கீ என்னக்கா எதுவும் கொடுக்கலையா இல்ல வேணாம் இப்பதான்டா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு வரோம் சரி வந்த வழி இப்படி வர வீடு தானே எப்படி கடந்து போகாதே உள்ள வந்து பாத்திரம் பண்ண வந்தேன் இப்பதான் வாரியா இன்னைக்கு அப்பாவும் வயலுக்கு வரல உடம்புலன்னு வீட்டுல படுத்துக்கிட்டதான் அம்மா சொன்னாங்க அப்புறம் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு அப்படியே சரி இவளை பார்க்காம போனா நல்லா இருக்காதுன்ட்டு வந்துட்டேன் அப்படியா சரி நாமெல்லாம் குடும்பமா சேர்ந்து ஒரு ஃபேமிலி டூர் மாதிரி போவோமாடா எப்போ போறதுன்னு தெரியும் 2 பேருக்கும் குழந்தை பிறக்கட்டும் பிறந்த ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் கிளம்புவோம் எல்லாத்தையும் அள்ளி போட்டு கிளம்ப வேண்டியது சரி நாங்க கிளம்புறோம் பாத்துக்க சரிடா பாத்து போயிட்டு வாரேன் தாமரை பாத்துக்கோ போயிட்டு வா வாங்க மருது இருங்க டீ போட்டு எடுத்துட்டு வரவா இல்லக்கா பரவாயில்ல இருக்கட்டும் இப்பதான் நான் வயல இருந்தேன் வாரேன் அம்மா டீ தான் கொடுத்து விட்டாங்க நான் தான் குடிக்காம வந்துட்டேன் அப்புறமா குடிச்சுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆமாக்கா ஊர்பட்ட வேலை அதுக்காக என்ன பண்றது இவளை பார்க்காம இருந்தா மூஞ்சி தூக்கி வச்சிருவா இப்ப பாருங்க குரங்கணக்க வச்சுட்டு உட்காந்துருக்கு நான் ஒன்னும் குரங்கு கணக்கால வச்சுக்கல சும்மா தேவையில்லாம யாரும் வம்பளுக்கு தேவையில்ல தவாரே அவர் உன்னை பார்க்க வந்ததே பெரும்பாடு இந்த வேலையிலையும் இப்பெல்லாம் பேசலாமா நீங்க சும்மா இருங்க அத்தாச்சி எப்ப பார்த்தாலும் அவருக்கே சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க என்ன கழுதியோ ஆத்தாடி உங்க விளையாடுக்கு நான் வரல தானே அடேங்கப்பா ஒரேதான் திரும்பிக்கிற போது யாரும் தேவையில்லாம பேச தேவையில்ல அவங்க சோழிய பார்த்துக்கிட்டு போங்க வார நேரத்தை பாரு ஏன் எதிர்பார்த்து காத்துக்கு இருப்பாங்க அப்படிலாம் ஒரு எண்ணம் எதுவுமே கிடையாது சும்மா நாம வர நேரத்துக்கு தான் வரணும் அப்படின்னு நினைச்சுக்க இருக்கிறது சரி நான் கிளம்புறேன் கிளம்புங்க யார் வேணான்னு சொன்னா நானுமா புடிச்சு வச்சுட்டு போறீங்க சொன்ன மாதிரிலாம் இருக்கு கிளம்புங்க கிளம்பிட்டேன் கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன் அப்புறம் நீ கிளம்பிட்டேன்னு ஒரு இது நீங்க என்ன வெண்ணைக்கு ஓர கண்ணால பாக்குறீங்க அப்ப இது மட்டும் தப்பு இல்ல நாங்க பண்றது மட்டும் தப்பா மாமலை ஆனாலும் இந்த குசும்பு ஆகாது என்ன எப்ப பார்த்தாலும் மூஞ்சிய கொரிலா கணக்கா வச்சுக்க அப்புறம் எப்படி மனுஷனுக்கு அடுத்த தடவை போயிட்டு வர முடியும் அப்ப என் மூஞ்சி பார்க்க கொரிலா மாதிரி இருக்கு அப்படிதானே நான் வேற சொல்லணுமா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பீல் பண்ணிக்கிறதாப்ல இருந்து அது பீலிங் இருக்கதான் செய்யும் அதுக்காக எதிர்ச்சு போங்க இப்பலாம் வர வர என் மேல பாசமே கிடையாது காரணம் உங்க புள்ள வர போறதுனாலவே சரிதே சரி அப்புறம் சரி அப்புறம் ஏமா தோல் மேல சாஞ்சிட்டு கோவம் போயிடுச்சோ அதெல்லாம் அப்படித்தே மாமா கோபம் வரும் அப்புறம் உடனே போயிரும் அதுவே மாமா புருஷ முண்டாட்டி பாசம் இது கூட உங்களுக்கு தெரியல சரி அப்புறம் மாமா எப்படி இருக்கீங்க கிழிஞ்சிரும்போ எதுக்கு சண்டை போடுற எதுக்கு கோவப்படுற என்னதுக்கு சண்டைக்கு வார மாதிரியே பேசுற எனக்கு ஒண்ணுமே விளங்கலடி உங்ககிட்ட இருந்து விளங்காம இருக்கதா மாமா காதல் இதுதான் விளங்காத காதல் என்ன மானங்கிட்ட காதல ஐயோ இவதான் புதுசு புதுசா காதலுக்கு பேர் வைக்கிறா ஐயோ ஆண்டவா என்ன ஏண்டா இவங்க மத்தியில பெத்து விட்டு போனேன் இப்ப எதுக்குடி கொஞ்சிக்கு இருக்க சும்மாதான் மாமா கொஞ்சி பார்த்தே நீங்க எப்படி மிஞ்சிரீங்களா என் புத்திய செருப்பு கொண்டே அடிக்கணும் இந்த செருப்பாலே அடிச்சுக்கங்க மாமா நல்லா இருக்கும் என்ன என்னை தேடி வந்திருக்கீங்க எல்லாம் காரணமாத டாக்டர் முதல்ல என்ன மன்னிச்சுக்கோங்க உங்க
அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் எப்பயும் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் நான் பேசவே நினைக்கல. என்ன என்னை பார்க்க வந்திருக்கிய? ஒண்ணு இல்ல டாக்டர், எனக்கு ஒரு உதவி செய்யலா? உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும், எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு தெரிய கட்டத அது எனக்கு தெரிய வந்துச்சு டாக்டர். என் மாமாவை என் அப்பனையும் கொண்டிருக்கேன். அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும்னு போலீஸ்காரங்க சொல்லிட்டாங்க. நான் ஆதாரம் வச்சிருக்கேன். ஆனா இதை கொண்டு போய் என் புருஷன்ட்ட கொடுத்தா அவர் சத்தியமா நான் ஏதோ நாடகம் நடிக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லுவாரு. ஏன் கோவத்துல இந்த போன கூட தூக்கி போட்டு உடைச்சிருவாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஆதாரத்தை நான் எடுத்து கொண்டு வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னா இந்த ஆதாரத்தை கொண்டு போய் என் புருஷன் கையில ஒப்படைச்சிருங்க. அவர் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாரு டாக்டர். எனக்காக இதை மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு நான் பண்ண துரோகத்துக்காக இல்ல, உங்களுக்கு நான் பண்ண கொடுமைக்காக என்னை நீங்க காயப்படுத்த நினைச்சிடாதீங்க. என் அப்பனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த இந்த போன்ல ஆதாரம் இருக்கு. இதை கொண்டு போய் என் புருஷன் சேர்த்துட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் மத்ததை அவர் பார்த்துக்கிடுவாரு. நீங்க என்னங்க எனக்கு என்னங்க கொடுமை பண்ணீங்க? கொடுமையெல்லாம் நீங்க ஒன்றும் செய்ய கிடையாது. அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கு வாழ்க்கை இப்படிதான் போச்சுன்னு அதுக்கு நாம ஒன்றும் பண்ண முடியாது. என்ன விட்டு தள்ளுங்க. இப்போ என்ன மளிகை வந்து சொல்லிக்க இருந்தாங்க நேற்று வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஆதாரம் வேணும்ட்டு. நானே இதாக சேர்ந்ததை யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல நேரத்தில் ஆதாரம் கொண்டு வந்துட்டீங்க. இப்போ என்ன உங்கள் வீட்டுக்கார்ட்ட இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படித்தானே? அதை நான் பார்த்துக்கிறேன். கொடுங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்காரர் உங்களை ஏற்றுக்குருவாரு. ஆனால் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? உங்கள் வீட்டுக்காரோட அன்பு எம்பிட்டு பரிசுத்தமான அன்பு தெரியுமா? அது அவர் அன்னைக்கு கையில் ராடு விழுந்த அன்னைக்குதே நான் உணர்ந்தேன். அதாவது ஒரு ஆம்பளையா இருந்து நானே சொல்கிறேன், பெண்களோட அன்பை விட ஆண்களோட அன்புக்கு வந்து அதிகமான ஒரு இது இருக்கும், ஈர்ப்புத்தன்மை. ஏன்னா வந்துட்டு பெண்கள் வந்து ஒரு சின்ன விஷயம்னாலும் அழுதுருவாங்க. ஆனால் ஆம்பளை பசங்க அப்படி கிடையாதுங்க. அதாவது கஷ்டம் இருக்கும், ஆனால் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. சொல்லப்போனால் வந்து ஆண்கள் வந்து தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நாங்கள் அழுகவே மாட்டோம். நாங்கள் அழுக போகிற ஒரு விஷயம் எதுக்காகனா ஒரு பெண்ணால தான். ஒரு பொண்ணுக்காக ஒருத்தன் அழுகிறான்னா அந்த பொண்ணு வந்து எந்த அளவுக்கு அவனுக்கு உயிராக இருப்பாங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டுக்காரர் அழுததும் அதாவது அவருக்கு வந்துட்டு உங்கள் மேலே பாசம்லாம் இருக்கத்தையும் செய்யுது. ஆனால் அந்த குழந்தை அவரை விட்டு போனதை அவரால் ஏற்றுக்க முடியல. அதுதான் எனக்கு தெரிஞ்சு உங்களை ஏற்றுக்கிறதுக்கு அவரை தடுக்குதுன்னு எனக்கு தோணும். ஆனால் எல்லாமே முடிஞ்சு போச்சே டாக்டர். முடிஞ்சதை பேசி நீ என்ன ஆக போகுது? என் புருஷன் நீ ஏற்றுக்கணும்னு நான் நினைக்கல. இந்த ஆதாரத்தை அவர்கிட்ட கொடுத்தா போதும். ஏன்னா தப்பை செஞ்சுட்டு ஒருத்தர் வெளியே இருக்கிறது ரொம்ப கொடுமை. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதை வந்துட்டு செய்யவே கூடாது. அதுவும் அதுக்கு நான் எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சு அதை நான் செய்யலண்டா. நான் அவருக்கு பொண்டாட்டி இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன். எனக்காக இதை மட்டும் செஞ்சிருக்க டாக்டர். அப்படிதானே? கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்காரர் உங்களை புரிஞ்சுக்குவார். அந்த நாள் சீக்கிரமாக வரும். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி எல்லாம் எனக்கு வேணாம். உங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சு அது மூலமா ஒரு ஆதாரம் கிடைச்சு அதை கொண்டு வந்து உங்க வீட்டுக்கார்ட்ட ஒப்படைக்கிறேன்னு நினைச்சிய பாத்தீங்களா? அங்க இருக்கு உங்க மனசு. அதனால கண்டிப்பா உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே கூடிய சீக்கிரத்துல நல்லதாவே நடக்கும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் இந்த ஆதாரத்தை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க சேர்த்துறேன். உங்க வீட்டுக்காரர்கிட்டையும் நான் பேசுறேன். கண்டிப்பா உங்க வீட்டுக்காரர் உங்களை ஏத்துக்குருவாரு. நான் உங்களையும் மளிகை வச்சு எம்பிட்டு பேச்சு பேசுறேன். ஆனா அது எதையுமே பெருசா எடுத்துக்காம நீங்க உதவி செய்யணும்னு முன்வரிய பத்தியலா உங்க மனசு யாருக்குமே வராது டாக்டர். இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்களா தான் இருந்திருக்காங்க. என் அப்பனை தவிர அவன் தான் என்னை இந்த அளவுக்கு மாத்திட்டேன். விடுங்க டாக்டர், பழச பேச முடியல. சரி டாக்டர், இதை மட்டும் கொண்டு போய் எப்படியாவது என் புருஷன் கிட்ட சேர்த்துருங்க. மத்ததை அவர் பாத்துக்கிடுவாரு. மறப்போம் மன்னிப்போம்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? அதாவது தப்பு செஞ்சா அதை வந்து மன்னிக்கவும் செய்யணும். அதே வந்து சில விஷயங்கள் மறக்க முடியாது அப்படின்னா அதை மறந்துதான் ஆகணும். இதுதான் வாழ்க்கையோட ரியாலிட்டி. ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. சரி, நான் வரேன். சரிங்க டாக்டர். செல்வா, முதல்ல கோபத்தை குறைங்க. இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே உருப்படாத நம்ம செய்யற காரியத்தை. இப்ப என்ன, உங்க அப்பாவை உங்க மாமாதான் கொண்டாரு அப்படிங்கிற உங்களுக்கு ஆதாரம் வேணும் அப்படித்தானே? ஆதாரம் என்கிட்ட இருக்கு. என்ன சொல்றியா? ஆதாரம் இருக்கா? ஆமா, ஆதாரம் நான் வச்சிருக்கேன். நீங்க நான் சொல்றத செய்யுங்க. இந்த ஆதாரத்தை யாரு கொடுத்தாங்கன்னா உங்க மனைவி தான் கொடுத்தாங்க. அவங்க தான் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. இதான் ஆதாரம். இந்த போன்ல வச்சிருக்கேனே, இதான் ஆதாரம்.